இப்போ லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் தானே போர் நிறுத்தம். சிரியாவை தாக்குறதுக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லையே. லெபனானுக்கு சிரியாவிலிருந்து தான் ஹிஸ்புல்லாக்கு ஆயுத சப்ளை ரோடு வழியாக கொண்டு வரப்பட்டு கொண்டிருந்தது. இஸ்ரேல் அந்த ஹைவே ரோடுகளை சமீபத்தில் தாக்கி பெரும் பள்ளங்களை அதில் ஏற்படுத்தியுள்ளது. ஆயுதம் ஏற்றி வரும் கண்டெய்னர் லாரிகள், ட்ரக்குகள் எல்லாம் நடுவழியில் நிற்கின்றன. இனி லெபனானுக்குள்ளே வர முடியாதான். அந்த மாதிரி அநியாயம் பண்ணி வச்சிருக்காயா இந்த இஸ்ரேலு. முடிஞ்சா நீ விமானத்தின் மூலம் ஆயுதங்களை கொண்டு வந்து பாருன்னு சவால் விடுறான். இல்லை வழக்கம் போல தொலை போட்டு அதன் வழியாக நீ கொண்டு வந்து காட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறான். உன் பிடரிக்கு பின்னால் தாண்டா நாங்கள் நிற்கிறோம் அப்படின்னு வேற சொல்கிறான் ஐயா. சிரியாவில் இப்போது நடந்து கொண்டிருக்கும் சிவில் வாரை தடுக்க சிரியாவுக்கு உதவ ஹிஸ்புல்லா 7,000 பேரை அங்கே அனுப்பியுள்ளது. அவனுங்க ரஷ்யாவுக்கும் போய் போரிட போகிறாங்களாம். எங்கே செத்தாலும் மண்ணில் தானே ஐயா புதைக்க போகிறாங்க. அப்புறம் என்ன, சந்தோஷமாக செத்து விளையாட வேண்டியது தானே. சிரியாவில் இராணுவத்தில் சேர்ந்து பணிபுரிய போன ஹிஸ்புல்லாக்களில் பாதி பேர் காசாவிலும் பாதி பேர் லெபனானிலும் செத்து சுண்ணாம்பு ஆயாச்சு. அவர்கள் தங்கள் கடமைகளை நிறைவேற்றி முடித்துவிட்டு எல்லாவிடம் போய்விட்டார்கள். கூலிப்படைகளுக்கும் நாடோடிகளுக்கும் ஒரு வித்தியாசமும் கிடையாது. எல்லா தேசமும் அவனுக்கு ஒன்று தான். யுத்தம் தொடங்குவதற்கு முன்பு ஈரான் தாத்தா சிரியா இராணுவத்தில் பணிபுரிந்து பயிற்சி எடுக்க சிரியாவுக்கு நிறைய பேரை அனுப்பி வைத்தார். சிரியாவுக்கு கொடுத்த பயிற்சியில் இப்போது பாதி பேர் தான் திரும்பி வந்திருக்கானுங்க. பயிற்சியின் லட்சணம் அந்த மாதிரி இருக்குது. அதுக்கு அவர் என்ன செய்ய முடியும். நேற்று அர்த்த ராத்திரியில் ஈரானில் ஒரே வெடிச்சத்தமாக கேட்டுக்கிட்டு இருந்துச்சான். பெருசு மண்டையை போட்டுடுச்சோ அப்படின்னு பட்டாசு சத்தம் பலமாக கேட்குது. சரி காலையில் பார்த்துக்கலான்னு மக்கள் தூங்கிட்டாங்களாம். அப்புறம் சைரன் ஒலிச்சதை கேட்டதுக்கு அப்புறம்தான் இஸ்ரேல் மாமா வந்துட்டு போயிருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டாங்களாம். பொதுமக்கள் குடியிருப்புகள் எதுவும் அழியவில்லை. அழிந்தது எல்லாம் மிலிட்டரி பேஸ்கள் தான். அதை கேள்விப்பட்ட பிறகுதான் பெருமூச்சு விட்டுக்கிட்டு ஈரான் மக்கள் தூங்கினாங்களாம். சீறி பாய்ந்து வந்த ஏவுகணைகள் ஒன்றை கூட ஈரானால் தடுக்கவும் முடியல, இடைமறிக்கவும் முடியல. அவங்கக்கிட்ட என்ன அயன் டோமாக இருக்குது, அப்பளம் பறிக்கிற சீனி சட்டி தானே இருக்குது. அதை வேணால் தலையில் கவுத்திக்கிடலாம். 13 வருஷமாக சிரியாவில் சிவில் வார் நடந்துக்கிட்டு இருக்குது. அதை நிறுத்த இந்த ஈரானாலையும் முடியல, எந்த ஈர வெங்காயத்தாலும் முடியல, சிரியாவாலும் முடியல, ஐநாவாலும் முடியல. உனக்கு வந்தால் தானே தெரியும் ரத்தம்னா என்னன்னு. சிரியாவில் உள்ள அலிப்போ என்ற வியாபார ஸ்தலத்துக்குள், வியாபார நகரத்துக்குள்ள தீவிரவாதிகள் புகுந்துள்ளார்கள். இப்போது அடுத்த நாட்டுக்குள்ளே நீ தீவிரவாதிகளை அனுப்புனா உன் நாட்டுக்கும் ஒருத்தன் அனுப்புவான்ல. அவன் உள்ள வந்து உனக்கு தக்காளி சட்னியை காட்டுவான்ல. 2016க்கு பிறகு சிரியாவில் நடந்த மிகப்பெரிய தீவிரவாத தாக்குதல் இப்போது இஸ்லாமிக் ஸ்டேட் என்ற தீவிரவாத குழுவால் நடத்தப்பட்டுள்ளது. ரஷ்யாவிடம் இருந்து விமானப்படையை குத்தகைக்கு எடுத்து வாடகைக்கு எடுத்து நம்ம சிரியா ஜனாதிபதி பாஷர் ஆசாத் சூரப்புலி அவர் இவங்கள தாக்கியிருக்காரு. ஹிஸ்புல்லாக்கள் விழுந்தடித்து ஓடி வந்துக்கிட்டு சிரியாவுக்குள்ளே ஓடி போய் உதவி செய்ய வந்திருக்காங்க. சித்தப்பனுக்கு ஒன்றுன்னா செத்தப்பன் சும்மா இருப்பானா? 30% சிரியாவின் நிலப்பகுதி பாஷர் ஆசாத் கண்ட்ரோலில் இப்போ இல்லை. இஸ்லாமிக் ஸ்டேட் பயங்கரவாதிகளை ஆக்கிரமிச்சு இருக்காங்க. அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது. அங்கெல்லாம் தடி எடுத்தவன் தான் தண்டல்காரன். இப்போ மிடில் ஈஸ்டில் புதுசாக ஒரு போர் உதயம் ஆகியிருக்கு. விடியல் வரவே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தில்ல, இப்போ விடிஞ்சிருக்கு, வாங்கிக்கோ. நாம் வீடியோ போடுறதுக்குன்னே இந்த பயங்கரவாதிகள் என்னமா பாடுபடுறான் பார்த்தீங்களா. அவர்களை பாராட்டாமல் இருக்க முடியல. இதுக்கு இடையில தான் இஸ்ரேல் சிரியாவுக்குள்ளே போய் ஹிஸ்புல்லாக்களின் ஆயுத தொழிற்சாலையை அழிச்சுக்கிட்டு வந்திருக்கானுங்க. இப்போ தான் லெபனானில் உனக்கு வேலையே இல்லையே. 60 நாளைக்கு அப்புறம் தானே அங்கே சண்டை போடணும். அது வரைக்கும் அங்கே சாவறத நீ நிறுத்திக்கிட்டு சிரியாவில் போய் சாவு அப்படின்னு கோமனி கூப்பிட்டுருக்காரு. எங்கே சத்தாலும் நல்லா ஏற்றுக்கிடுவாரியா, ஒன்றும் சந்தேகமே படாத. 13 வருஷமாக
பாஷர் ஆசாத்தை பிரசிடென்ட் பதவியிலிருந்து தூக்கி வீசணும்னு சிரியா மக்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க. இந்த போராட்டத்தினால் இதுவரை 5 லட்சம் சிரியா மக்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். அதெல்லாம் இனப்படுகொலையா? இவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா கொல்றது இஸ்லாமியனாச்சே. இதற்கு எந்த இஸ்லாமிய நாடுகளும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. 6.8 மில்லியன் சிரியா மக்கள் இந்த கலவரத்துக்கு பயந்து சிரியாவை விட்டு ஓடி போயிருக்கிறாங்க. எவனாவது அவர்களை ஆதரிச்சானா? இவர்களால் பாதிக்கப்படுவது சுற்றி இருக்கும் ஐரோப்பிய நாடுகள் தான். ஈரானின் ஆதரவில் ஆட்சி நடத்தும் பாஷர் ஆசாத்தால் இந்த போராட்டங்களை தடுக்க முடியவில்லை. வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடிகிறது. அதனால் நேற்று 16 இடங்களில் விமானப்படையை வைத்து வாடகைக்கு எடுத்த ரஷ்யாட்டிருந்து வாங்கி வாடகைக்கு எடுத்த விமானப்படையை வைத்து தாக்குதல் நடத்தியுள்ளார். காசாவில் தாக்கும்போது இனப்படுகொலைன்னு கதறின வாய் இப்போ தக்காளி சட்னியை தொட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. வடக்கு பகுதியில் முகாமிட்டு இருக்கும் அமெரிக்காவினுடைய 900 இராணுவப்படை வீரர்கள் இவற்றையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அப்பப்போ அமெரிக்காவும் இஸ்ரேலும் சிரியாவின் மண்டையில் குட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. ஈரான் ஆதரவு படைகளை தாக்கி அடிச்சுக்கிட்டு அவர்கள் இப்போ ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இஸ்லாமிக் ஸ்டேட் குழுவுக்கு ஆதரவாக அவர்கள் செயல்படவில்லை. ஆனால் ஈரானும் சிரியாவும் என்ன சொல்லுகிறது தெரியுமா? இது அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து செய்யும் சதி இது என்று சொல்லுகிறது. சரி, அப்படியே இருக்கட்டும். அப்போ நீயும் லெபனானும் இணைந்து கூட்டு சதி பண்ணலாம், மற்றவங்க பண்ணக்கூடாதோ? அதென்ன நியாயம்? சிரியா ரஷ்யாவையும் துருக்கியையும் துணைக்கு அழைத்தால் இன்னொரு பெரிய யுத்தம் மிடில் ஈஸ்டில் இனிதே தொடங்கப்படும். அப்புறம் இஸ்லாமிய நாடுகள் அழிவதை கன்னத்தில் கையை வச்சுக்கிட்டு நம்ம பார்க்க வேண்டியது தான், வேறு வழி இல்லை. இங்கு போராடும் HTS போராளி குழு, அதாவது ஹயத் தஹ்ரீர் அல் ஷாம் என்ற போராளிகளை டெரரிஸ்டுகள் என்று அறிவித்துள்ளது இந்த சிரியா. ஹிஸ்புல்லா, ஹமாஸ் எல்லாம் காந்தியவாத சோசியல் சர்வீஸ் ரசிகர் மன்றங்களாம். அவனுங்கள்லாம் பயங்கரவாதிகளே இல்லையாம். இவனுங்க இப்படி போராடிக்கிட்டு இருக்கும்போது அலையா விருந்தாளியாக ஒருத்தன் வந்திருக்கான், அல்-கொய்தா. அவங்களோட கொய்யா பழத்தோட வந்து உள்ளே நுழைஞ்சிருக்கானுங்க. அவங்க வெஸ்டர்ன் ஃபோர்ஸஸை எதிர்த்து போரிட போகிறார்களாம். வாங்கடா, வந்து சந்தோஷமாக சாவுங்கடா. ஜனத்தொகை குறைஞ்சா இந்த உலகத்துக்கு நல்லது தானே. பூமாதேவி எத்தனை தீய சக்திகளைத்தான் தாங்கிக்கிட்டு இருப்பா. இந்த அல்-கொய்தா HTS தீவிரவாத குழுக்கிட்ட போய் நாம் ஒரு இண்டி கூட்டணி போட்டுக்கிட்டு செத்து விளையாடுவோமா அப்படின்னு தூது அனுப்பிக்கிட்டு இருக்கிறானுங்க. நீ வான் துருத்திய நீ ஊது, ஏன் துருத்திய நான் ஊதுறேன் அப்படின்னு சொல்லி HTS நழுவிட்டாங்களாம். இண்டி கூட்டணியெல்லாம் இங்கே கதைக்கு ஆகாதப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டார்களாம். வேற என்ன, ஆட்சி வந்தால் பங்கு கொடுக்கலாம், பங்கு கேட்கலாம், அதுக்கு தான் வாரானுங்க. பின்ன திரும்ப மாதிரி தேவையான வாயை பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா? இதே அல்-கொய்தா கூட 2016 ஒட்டுமில்லை உறவும் இல்லை என்று உறவை முறித்து கொண்ட கட்சி தான் HTS. கொள்ளைக்கு போனாலும் கூட்டாகாது, அவியலும் ஆகாது அப்படின்னு உணர்ந்து கொண்ட கட்சி தான் அது HTS. அல்-கொய்தா சொல்லுது, நாங்கள் அடுத்த மதங்களையும் அரவணைச்சிக்கிட்டு போகிற இயக்கம் அப்படின்னு. அதுக்கு ஆதாரமாக இட்லிப் நகரத்தில் கிறிஸ்தவர்கள் சர்ச்சில் மாஸ் கூட்டத்தை நடத்தி கொள்ள தாங்கள் அனுமதித்ததை பெருசாக சொல்கிறானுங்க. கிறிஸ்தவ நாட்டில் விமானத்தை கொண்டு போய் இரட்டை கோபுர தாக்குதலை நடத்தினிய, அதை என்னன்னு சொல்கிறது? அரவணைப்பா? நீ அடுத்த மதங்களை அரவணைக்கிற லட்சணம் தான் இந்த உலகத்துக்கே செப்டம்பர் 11 அன்னைக்கு தெரிஞ்சு போச்சே. இந்த HTS குழுவும் யோகியன் இல்லை. நேரடியாக அமெரிக்க இராணுவத்துக்கு கூட மோதாமல் தனது அல்லக்கை பீச்சாங்கை போராளி குழுக்களை வைத்து சின்ன சின்ன குழுக்களை உருவாக்கி தாக்கச் சொல்வது வழக்கம். அமெரிக்காவும் அல்-கொய்தாவை இப்போதைக்கு தாக்காமல் வேடிக்கை பார்த்து கொண்டு தான் இருக்கிறது. எல்லாத்துக்கும் நேரம் காலம்னு ஒன்று வரும்ல. ஹசன் நசருல்லாக்கு வந்தது இல்லை நேரம், அதை மாதிரி வரும். அதான் விட்டு வச்சிருக்கானுங்க. அலப்போ நகரம் ஒரு 1000 வருஷமாக வியாபார ஸ்தலமாக இருந்து வருகிறது. அதை பிடிக்க இந்த HTS முயற்சி பண்ணுகிறது. ஹூத்திஸ்கள் வடக்கு ஏமனை பிடித்து ஆட்சி புரிவது போல அலப்போ நகரத்தை பிடித்து ஆட்சி நடத்தலாம் என்பது அவர்களது எண்ணம்.
2016 இதே போன்றதொரு முயற்சியை ரஷ்யாவை வைத்து சிரியா வெற்றிகரமாக முறியடித்தது. இப்போ அவனுங்க மறுபடியும் வந்திருக்கானுங்க, முயற்சி பண்ணுறானுங்க. முன்பு இதே மாதிரி செய்யும்போது போராளிகளை முற்றுகையிட்டு போராளிகளுக்கு சோறு தண்ணி போகாமல் அப்படியே சிறைபிடித்து சுற்றி வளைத்து பட்டினி போட்டு சாகடிச்சாங்க. கடைசியில் வேறு வழி இல்லாமல் சரணடைந்து விட்டார்கள் அத்தனை பேரும். இப்போ மறுபடியும் ஹமாஸ் வேலைகளை காட்ட ஆரம்பிச்சிருக்கிறானுங்க. இவனுங்க காட்டும் பிராண்டிகள் தேசத்தில் நாம் வேற என்னத்தை எதிர்பார்க்க முடியும்? தன்வினை தன்னை சுடும், ஓட்டப்பம் வீட்டை சுடும். நான் மீண்டும் மீதி கதைகளை சொல்கிறேன். ஜெய் ஹிந்த்.